இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 32, குறள் எண் 318. இன்னா செய்யாமை தன் உயிர்க்கு இன்னாமை தானறிவான் என்கொலோ மண்ணுயிர்க்கு இன்னா செயல். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தன் உயிருக்கு துன்பம் அடுத்தவன் செய்ததை அறிந்து அவன் பிறர் உயிர்களுக்கு இத்தகைய துன்பத்தை செய்வானோ என்கிறார். அதாவது ஒருவன் பிறர் செய்யும் துன்பத்தை அனுபவித்து அதனால் வலியை உணர்ந்து அப்படிப்பட்டவன் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்ய மாட்டான். காரணம், அவன் மனதே அவனை கொல்லும், அவனுடைய மனச்சாட்சி அவனை உறுத்தும். நாம் அடுத்தவனிடம் இப்படித்தானே துன்பமடைந்தோம், அப்படி இருக்கும்போது ஏன் நாம் அடுத்தவனுக்கு இதே துன்பத்தை செய்ய வேண்டும் என்பதை உணர்வான். அதனைத்தான் தெய்வப்புலவர் இந்த அளவுக்கு எடுத்து உரைத்துள்ளார் பாருங்க. அதாவது ஒருவன் தனக்கு துன்பம் செய்த அந்த உணர்ந்தவன் அடுத்தவனுக்கு எப்படிங்க துன்பம் செய்ய முடியும்? அவன் யோசிப்பான் அல்லவா, நாம் பெற்ற வழியை அவன் பெற விட செய்யலாமா என்றதை உணர்வான் இல்லையா? நாம் என்னென்ன மனிதன்கள் 6 அறிவு படித்து விடுங்க. மிருகங்களுக்கு 5 அறிவு இருக்குது. இதெல்லாம் பகுத்தறியக்கூடிய ஒரு ஆராய்வு மிருகங்களுக்கு கிடையாது. ஆனால் மனிதனுக்கு உண்டு. அவன் என்ன செய்வான்? பிறர் நம் மீது துன்பம் செலுத்தும் போது நாம் எத்தகைய துன்பத்தை அனுபவித்தோம், எத்தகைய துன்பத்தை அந்த அனுபவித்தனால அதன் வலியை உணர்ந்து அவன் எப்படி அடுத்தவனுக்கு துன்பம் செய்வான் என்பதைத்தான் அழகாக எடுத்துரைத்துள்ளார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதாவது இந்த ஒவ்வொரு குறளிலும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்கள் உண்டு. 10 குறள்களிலுமே இதே இன்னா செய்யாமைத்தான் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே ஒரு குறளை சொல்லியிருக்கிறார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல். ஒருத்தர் துன்பம் செய்து விட்டால் அவனுக்கு தண்டனை, அவனுக்கு நல்லது செய்தல் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்கிறவர் இன்னும் ஒருத்தர் துன்பம் செய்தால் கூட நீ அதை நீ அறிந்தவன், நீ எப்படி மற்றவனுக்கு துன்பம் செய்ய முடியும்? அதனால் முடிவானோ அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக செய்ய மாட்டான், அடுத்தவனுக்கு துன்பம் செய்யலாம். ஏன்னா தன் வழியை உணர்ந்தவன். நம்ம இதே வழியைத்தானே அவனும் செய்தான் நமக்கு, நம்ம எப்படி அடுத்தவனுக்கு செய்யணும்? அதாவது நாமும் பிறருக்கு துன்பம் செய்யாமல் நாமும் நலமுடன் வாழ வேண்டும், அவனும் நலமுடன் வாழ வேண்டும். நலமுடனும் வளமுடனும் வாழத்தான் தெய்வப்புலவர் இத்தகைய கருத்துக்களை அறிவித்துள்ளார், உணர்த்தியுள்ளார். எனவே நாம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அதனால்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய கருத்துக்களை நாம் முழுவதுமாக அறிய வேண்டும். அப்படி அறிந்தால்தான் நாம் நல்ல வகைகளை செய்ய முடியும், தீய வகைகளை செய்ய கூடாது, துன்பங்களை செய்யக்கூடாது. அதனால்தான் உலகம் போற்றும் திருக்குறளாக பேரிலக்கியமாக அமைதி வழிவகை செய்யும் பேரிலக்கியமாக திருக்குறள் இன்று உலகமெங்கும் போற்றப்படுகிறது. விவிலியத்தில் வைத்து போற்றுகிறார். லண்டனில் நம்மளை ஆங்கிலேயன்தான் ஆண்டான், அவனே அதை வெறுக்கிறான். அது மட்டும் இல்லை, நம்முடைய அகிம்சையினுடைய தந்தை மகாத்மா காந்தி அவர்கள், இந்த லியோ டால்ஸ்டாய் தான் மகாத்மா காந்திக்கே அந்த ஆங்கில நூலை கொடுக்கிறார். அப்போ அந்த ஆங்கில நூலை படித்தவுடன் மகாத்மா காந்தி, இதில் எனக்கு வேணாம், நான் மூலத்தை அறிய வேண்டும் என்பதால் தமிழ் கற்க விரும்பினார். ஆனால் அவர் கற்கவில்லை என்று நினைக்கிறேன். ஏதோ ஒரு சில இது கருத்துவிட்டு இந்த அளவுக்கு கவிதை படிக்கிற அளவுக்கு அப்போது அவருக்கு, ஏன்னா அவர் சுதந்திரத்தில் தானே இருக்கார். அது மாதிரி நமதுக்கு அறிவு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் நம்முடைய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்பதை நாம் அனைவரும் மறக்கக்கூடாது.
மாணவ செல்வங்களே, உங்களை தினந்தோறும் நான் கேட்டுக்கொள்கிறேன், ஒரு அரை மணி நேரம் தங்களுடைய அலைபேசியை ஒதுக்கிவிட்டு இதைக்காக அர்ப்பணியுங்கள். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எழுதிய ஒரு குறளை படியுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.